ஓம் முருகா சரணம். என் அன்பு குழந்தையே, என் கையில் இருக்கும் அகல் விளக்கை உன்னை தொட சொல்லியிருந்தேன். நீயும் உன் அப்பன் முருகன் மீது இருக்கும் நம்பிக்கையால் என்னை முழு மனதார நினைத்து அதை தொட்டு இருக்கிறாய். உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீ நிறைய துயரங்களை அனுபவித்து விட்டாய். போதும் போதும் என்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் கஷ்டங்களும் வந்து விட்டது. உன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறாதா என்று பலமுறை உன் அப்பன் முருகனை வேண்டும் பொழுதெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் வேண்டுதல் நியாயமான பட்சத்தில் இருக்கும் பொழுதும், உன் ஆசைகள் நியாயமான பட்சத்தில் இருக்கும் பொழுதும் அதை நிறைவேற்றி தருவது உன் அப்பன் முருகனின் கடமை அல்லவா? உன் உண்மையான அன்பும் பக்திக்கும் பலனாகத்தான் இன்று இந்த வாக்கினை நீயும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. உன் அப்பன் முருகன் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று தெளிவாக புரிந்து கொள். என் கையில் இருக்கும் அகல் விளக்கு இருளை நீக்கி அந்த இடத்தில் வெளிச்சத்தை தருவது போலதான் என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்னும் வெளிச்சத்தையும் நிம்மதி என்னும் ஒளியையும் தரக்கூடியது. அதைதான் இன்று உன் கரங்களால் நீ தொட்டிருக்கிறாய். உனக்கு நான் இன்று இந்த வரத்தை தந்திருக்க ஒரு காரணமும் இருக்கிறது. எதுவும் காரணமின்றி இந்த பிரபஞ்சத்தில் நடப்பதில்லை. நீ எதிர்பாராமல் ஒருத்தருக்கு செய்த உதவியால் தான் இன்று இந்த நல்லது உனக்கு நடந்திருக்கிறது. எல்லாராலும் என் வாக்கினையும் என் அருளையும் பெற்றிட முடியாது. ஆனால் இன்று நீ என் வாக்கினையும் என் அருளையும் பெற்றிருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறதுக்கான ஒரு அறிகுறியாக தான் இந்த காணொளியை நீ கேட்டும் கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, என் கையில் இருக்கும் இந்த அகல் விளக்கானது ஞானத்தின் அடையாளமாக திகழ்கிறது. இதில் இருக்கும் தீபச் சுடரானது உன் மனதில் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களையும் உன் செயலில் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களையும் சுட்டெரிக்கும் தன்மை வாய்ந்தது. இன்று நீ உன் அப்பன் முருகனை மனதார நினைத்து என் கையில் இருக்கும் அகல் விளக்கை தொட்டிருக்கிறாய். இன்று முதல் உன் மனதிலும் செயலிலும் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகிறது. ஏதேனும் சிறு சிறு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவது போல் தோன்றலாம். ஆனால் நீயே உன் மனதை நேர்மறையாக எண்ணமாக மாற்றக்கூடிய சக்தி உனக்கு கிடைக்கப் போகிறது. எது நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு நல்லது இருக்கிறது என்று நீ நினைத்துக்கொள். என்ன நடந்தாலும் யார் எது சொன்னாலும் எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். நீ இவ்வாறாக நினைக்க ஆரம்பித்த ஒரு வாரத்திற்குள் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்கள் இது நடந்தே தீரும். உன் எண்ணமும் செயலும் நேர்மறையாக இருக்கும் பொழுது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நேர்மறையாக தான் இருக்கும். இது இந்த பிரபஞ்சத்தின் விதியும் கூட. அதை உன் அப்பன் முருகன் ஆணித்தனமாக உன்னிடம் சொல்கிறேன். உன் மனதில் இதை நன்றாக பதித்துக்கொள். நீ முயற்சி பண்ணாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் மாறாது என்று உன் மனதை தயார்படுத்து. இன்று இந்த காணொளியில் உன் அப்பன் முருகன் நான் கூறுகிறேன். நீ என் கையில் இருக்கும் அகல் விளக்கை தொட்டிருக்கிறாய். அந்த தீபச் சுடரானது உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை இந்த காணொளியில் என் காலடியில் சமர்த்திவிடு. உன் பண பிரச்சனையாக இருக்கலாம், உனக்கு வாழ்க்கையில் சில உறவுகளால் பிரச்சனையாக இருக்கலாம், நீ நினைத்த உறவு உன்னுடன் சேராமல் இருந்திருக்கலாம், அல்லது சேர்ந்த உறவு பிரிந்தும் இருக்கலாம், அல்லது உனக்கு பிடித்தவர்கள் யாருக்காவது ஏதேனும் கஷ்டம் இருந்தாலும் அதையும் நீ சமர்ப்பிக்கலாம். ஆனால் நீ எதை மனதார வேண்டி இந்த காணொளியில் சமர்ப்பித்தாலும் நிச்சயம் உன் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை, அந்த கவலை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும்.
உனக்கு இருக்கும் அத்தனை பிரச்சனையும் இந்த காணொளியில் உன் அப்பன் முருகன் காலடியில் கொட்டியது போல் நீ வேண்டிக்கோ. என் கையில் இருக்கும் இந்த அகல் விளக்கை உன் கைகளால் தொட்டு வணங்குவது போல் நீ கற்பனை செய்து கொள். அது கற்பனை என்று ஒருபோதும் நினைக்காதே. அது நான் உனக்கு உணர்த்தும் அறிகுறியாக தான் எடுத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் யாரும் எப்பொழுதும் கெட்டவர்களாகவே இருந்திட முடியாது. காலமும் சூழ்நிலையும் அவர்களை அவ்வாறு தள்ளி இருக்கலாம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், உன் வாழ்க்கையில் சில கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம். அது உனக்கு பிடித்த ஒரு உறவாலேயே நடந்திருக்கலாம். அது எல்லாம் காலமும் சூழ்நிலையும் அவ்வாறு செய்யத்தான் வைத்திருக்கிறதே தவிர மனதளவில் உன்னை வெறுத்து அவ்வாறு செய்ய வைக்கவில்லை. அது அத்தனையும் சரி பண்ணுவதற்காகவே இன்று உன் அப்பன் முருகன் இந்த அகல் விளக்கின் மூலம் உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. விரைவில் நீ நினைத்தது அத்தனையும் நடக்கப் போகிறது. உன் நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகிறது. உன் அப்பன் முருகன் உன்னுடனே வாசம் செய்கிறான். அப்படி இருக்கையில் உன்னை அவன் ஒருபொழுதும் கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கையை உன் மனதில் ஆணித்தனமாக வைத்துக்கொள். நீ நினைத்தது எதுவானாலும் அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நடந்தே தீரும். இது உன் அப்பன் முருகன் உனக்கு கொடுக்கும் வாக்கு. உன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறிவிடும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இந்த கணம் உன் கண்களை மூடி என் கையில் இருக்கும் தீபத்தை நீ தொட்டு வணங்குவது போலவும் கண்களை மூடி மனதார என்னை நினைத்து ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம்னு 3 முறை மனதார வேண்டிக்கொள். நிச்சயம் நீ எண்ணியது நடந்தே தீரும். இது உன் அப்பன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே. உன்னை காண இன்று இந்த காணொளி மூலம் வந்திருக்கிறேன். இதேபோல் எண்ணி ஒரு வாரத்திற்குள் உன்னை காண நிச்சயம் என் நாமம் கொண்ட ஒருவரின் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு ரூபத்தின் மூலமாகவோ நான் உன்னை தேடி உன் வீட்டிற்கே வருவேன். நீ உன் மனதையும் உன் வீட்டையும் தூய்மையாக வைத்துக்கொள். உன் வீடும் உன் மனமும் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் அப்பன் முருகன் அங்கேயே வாசம் செய்வான். இது உன் அப்பன் முருகன் இந்த கந்தனின் சத்திய வாக்கு. என் அன்பு குழந்தையே, முருகனை நம்பினோர் ஒருபோதும் கைவிட மாட்டார். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு குறையில்லை, இந்த கந்தன் இருக்க கவலையில்லை என்ற வாக்கினை உனக்கு நான் திரும்பவும் வலியுறுத்துகிறேன். ஏனென்றால் இன்று முதல் என் அன்பு குழந்தையே, உன் மனக்கவலைகள் அத்தனையும் நீங்கப் போகிறது. நீ வேண்டிய அனைத்தும் நடக்கப் போகிறது. உன்னை வெறுத்தவர்கள் அனைவரும் இவர்களை வெறுத்தது எவ்வளவு பெரிய தவறு என்று புரியும் தருணம் வந்துவிட்டது. இவனெல்லாம் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவார்கள் என்று நினைத்தவர்கள் கண்முன்னே வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற அளவிற்கு உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நடப்பதெல்லாம் நம்பிக்கை என்று இரு. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான அனுபவங்களை நீ இன்றோடு மறக்க முயற்சி பண்ணு. எல்லாரோட வாழ்க்கையிலும் ஏதோ சில கசப்பான சம்பவங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த கசப்பான சம்பவங்களை நினைத்து கொண்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் தொலைந்துவிடும், மகிழ்ச்சியும் கிட்ட வராது. அதை மறக்க நீ என்று முயற்சி செய்கிறாயோ அன்று நீ யாரென்று உனக்கு தன்னால் உணர வரும். நீ யாரென்று உணரும் பொழுது உன் வாழ்க்கையில் நீ அடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு புரிய வரும். உன் உறவுகளை மதிப்பாக நடத்து. அவர்களை நீ மதித்து நடக்கும் பொழுது அந்த மதிப்பு 2 மடங்காக உன்னை வந்து சேரும் தருணம் வந்துவிட்டது. இந்த காலம் உனக்கான காலமாக ஆரம்பித்து விட்டது. எது செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படு. உனக்கு நல்லது எவ்வளவு அதிகமாக நடக்க காத்திக்கொண்டு இருக்கிறதோ அதே அளவிற்கு உன்னை வீழ்த்தவும் சில சூழ்ச்சமங்கள் நடக்கத்தான் போகிறது. அது அத்தனையும் இருந்து உன்னை காக்க உன் அப்பன் கந்தன் உன்னுடனே இருக்கிறேன். எத்தனை சூழ்ச்சமங்கள் நடந்தாலும் அது அத்தனையிலிருந்து உன்னை வழிகாட்ட, உன்னை வழி நடத்தி செல்ல என் அகல் விளக்கின் தீபச்சுடர் வழி நடத்தி செல்லும். நம்பிக்கையோடு இரு. அந்த வெளிச்சத்திலே நல்லவர்கள் யாரென்றும்
கெட்டவர்கள் யாரென்றும் நீ தெரிந்து கொள்வாய். இதுவும் உனது நன்மைக்காகவே நடக்கிறது. என் அன்பு குழந்தையே, இருளில் இருந்து வெளிச்சத்தை காண ஓடிவரும் குழந்தையைப் போலதான் இன்று நீயும் உன் அப்பன் முருகனை காண வந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. உன்னை விட்டு சென்ற உறவுகள் உன்னை தேடி வந்து உன்னிடம் அன்பை செலுத்தும். நீ உன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி செல்லவும் போகிறாய். ஓம் முருகா சரணம், ஓம் கந்தா சரணம் அப்படின்னு மனசார நீ இந்த பதிவில் பதிவிடு. இதே போன்ற காணொளியின் மூலம் உன்னை காண நான் அடிக்கடி வந்து கொண்டு தான் இருப்பேன். ஓம் முருகா போற்றி.